அப்ரஹாம், பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ராஜ்ய உறவுகள் மிகவும் மோசமடைந்துள்ளன. ஒரு போர் சூழலுக்கு நிகரான எதிர்வினைகள் இருதரப்பிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போது கராச்சியில் இருந்து கண்டமிட்டு கண்டந்தாகும் அந்த பாலிஸ்டிக் மிசைல் சோதனைகளை நடத்துவதற்கு பாகிஸ்தான் தயாராகி இருக்கிறது என்றும் 25, 26 ஆகிய நாட்களில் இந்த சோதனைகள் நடைபெறும் என்றும் பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் கராச்சியிலிருந்து இன்றும் நாளையும் அந்த கண்டமிட்டு கண்டம்தாவும் ஏவுகணை சோதனைகள் நடைபெற இருப்பதாக தற்போது அந்த தகவல் வெளியாகி இருப்பதை அடுத்து இரு நாடுகளுக்கு இடையேயான அந்த போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் நேற்றிலிருந்து அங்கு இரு நாடுகளுக்கு இடையேயான அந்த சிந்து நதி ஒப்பந்தம் மற்றும் பல்வேறு விசா நடைமுறை தடை உத்தரவுகள் என பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இப்போது கண்டமிட்டு கண்டம் தாவும் அந்த ஏவுகணைகள் சோதனை நடத்துவதற்கு பாகிஸ்தான் ராணுவம் முடிவு செய்திருப்பதாக அந்த பாதுகாப்புத்துறை தகவல்கள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இதனால் இரு நாடுகளுக்கு இடையேயான அந்த 26 பேர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு பதிலடியாக ராணுவ ரீதியான நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையே அந்த அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டிருக்கிறது. எக்ஸ்தல பக்கங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. இரு நாடுகளுக்கு இடையேயான விசா நடைமுறைகள் மற்றும் சிந்து நதி ஒப்பந்தம் உள்ளிட்டவை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்த கட்டமாக பாகிஸ்தானின் ராணுவத்தினர் அங்கு அந்த ஏவுகணை சோதனை நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு போர் சூழலுக்கு முந்தைய நிலை தற்போது ஏற்பட்டிருப்பதால் எல்லைப்புற மாநிலங்கள் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையே உள்ள அந்த எல்லை மாநிலங்களிலும் பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. எல்லைகள் மூடப்பட்டு தகவல் தொடர்பு மற்றும் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்தில் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களோடு இந்த ஏவுகணை சோதனைக்கான முன்னேற்பாடுகள் தொடர்பான தகவல்களும் இரு நாடுகளுக்கிடையே மீண்டும் ஒரு பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆபிரகாம்.